அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதியாக பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி 17 வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எந்த முறையில் இறங்குச்சு, குர்ஆன் எந்த முறையில் அருளப்பட்டுச்சுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல வஹீனா என்ன, குர்ஆன்னா என்ன, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கை வரலாற்றில் நேரத்திற்கேற்ப, சமயத்திற்கேற்ப, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ங்கிற மலக்கு மூலமாக அருளப்பட்ட வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மலக்கு மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த வஹி. 23 ஆண்டு காலங்களில் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தஆலா வஹி இறக்கி வச்சான், தன்னுடைய வார்த்தைகளை இறக்கி வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு வஹி சில நேரங்களில் மணி ஓசை மாதிரி இறங்கும், அந்த நேரத்தில் எனக்கு கடுமையான நோவினையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, கடுமையான குளிர்காலங்களில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குது அப்படின்னா, வஹி அருளப்படுது அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வராங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் நோவினையால் கடுமையாக வியர்த்து போயிடும்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது ஸைத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அந்த சஹாபி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் என்னுடைய பாதத்து மேலே ஒரு சமயத்தில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி அருளப்பட்டது, குர்ஆன் அருளப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் முழுக்க பெரிய கனமாகிடுச்சு. எந்த அளவுக்கு கனமாகிடுச்சு அப்படின்னா, என்னுடைய கால் பாதங்கள் ரெண்டும் துண்டாகிடுமோ அப்படின்னு நான் கவலைப்பட்டேன். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் கனமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸைத் ரலியல்லாஹு. அல்லாஹு அக்பர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உம்மத்துக்கு, தன்னுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு சேர்க்கிறதுக்காகவே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.